வீட்டில் பூஜை செய்யும் போது மறந்து கூட இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும். விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், தாம்பத்திய உறவு, சண்டையிடுதல் கூடாது. வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாது. தேங்காய் 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை எடுப்பதோ கூடாது. ஈர உடையுடனும் தலைக்குடுமியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. தீபத்தில் உள்ள திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றும் போது வீட்டில் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை மூடிவிட வேண்டும். புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. மாயிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாது. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை, அனைத்து வகை பழங்கள், பூக்கள், தர்ப்பங்கள், ஸ்மித்துகள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.